ஓகேம்மா, நேற்று நம்ம வெக்டார்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேவா, வெக்டார் இஸ் அ குவான்டிட்டி விச் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். அண்ட் தென் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்தோம். ஜீரோ வெக்டார்னா என்ன, யூனிட் வெக்டார்னா என்ன, பேரலல் வெக்டார்னா என்ன, கோப்ளேனார் வெக்டார்னா என்ன, ஈக்குவல் வெக்டார்ஸ்னா என்ன, இதெல்லாம் லைக் வெக்டார் அண்ட் லைக் வெக்டார், இது எல்லாமே நேற்று நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போது அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டார்ஸ், தட் இஸ் எப்படி ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறது, எப்படி ரெண்டு வெக்டாரை சப்ராக்ட் பண்ணுறது, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். எப்படி ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறது, ஹவு டு ஆட் டூ வெக்டார்ஸ், எப்படி ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஸோ இதில் let us assume that OA is equal to A வெக்டார்னு எடுத்துக்கலாம். OA is equal to A வெக்டார்னு எடுத்துக்கலாம். and then AB is equal to B வெக்டார்னு எடுத்துக்கலாம். AB is equal to B வெக்டார்னு எடுத்துக்கலாம். then A வெக்டார் plus B வெக்டார், A வெக்டார் plus B வெக்டாரை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, so let OA is equal to A வெக்டார் and then AB is equal to B வெக்டார்னு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு A வெக்டார் plus B வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னா, it is OA வெக்டார் plus AB வெக்டார் which can be written as AB வெக்டார். அதை நம்ம AB வெக்டார்னு எழுதலாம். இதை தான் we call it as triangle law of addition. So this is called as triangle law of addition. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா triangle law of addition சொல்லுவோம். This we call it as triangle law of addition. Okay va, that is OA vector plus AB vector is equal to OB vector. So in the OB vector தான் it represents A vector plus B vector, the sum of two vectors. இந்த ரெண்டு வெக்டார்ஸோட சம்மை இதுதான் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணும். தட் இஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா ஓலேருந்து ஏக்கு போகிறோம், ஏலேருந்து பிக்கு போகிறோம். இட் இஸ் சேம் அஸ் ஓலேருந்து பிக்கு போகிறது. ஓகேவா, OA வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார்ன்றது இட் இஸ் ஈக்குவல் டு OB வெக்டார். ஸோ படத்தில் பாருங்கள், யாரும் ஓவில் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஏக்கு போகிறோம், ஏலேருந்து பிக்கு போகிறோம். அதை we can say it as டைரெக்டாக ஓலேருந்து பிக்கு போகிறதா சொல்லலாம். ஸோ அப்போ அதுதான் அடிஷன் ஆஃப் தீஸ் டூ வெக்டார்ஸ். இந்த ரெண்டு வெக்டார்ஸோட அடிஷன் இதுதான். ஓகேவா, அதே மாதிரி இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா OA வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார், தட் இஸ் இதோட எண்டிங் பாயிண்ட்டு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு சேமாக இருந்துச்சுன்னா அது ரெண்டையும் விட்டுட்டு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு இதோட எண்டிங் பாயிண்ட்டு எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் சாரி OB வெக்டார், ஏபியில் சாரிம்மா, திஸ் இஸ் ஈக்குவல் டு OB வெக்டார்னு எழுதலாம். we can say it as OB vector. ஸோ இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இதோட எண்டிங் பாயிண்ட்டையும் சேர்த்து எழுதலாம். ஓகேவா, OA வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார், தட் இஸ் இதோட எண்டிங் பாயிண்ட்டும் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு we can write it as OB வெக்டார், OB வெக்டார்னு எழுதலாம். ஸோ திஸ் we call it as triangle law of addition. இதை தான் நம்ம triangle law of addition சொல்லுவோம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், triangle law of addition. ஓகேவா, இதை வந்து இப்போ இது வந்து இதிலேருந்து ஒரு ரிசல்ட் நம்ம சொல்லலாம். தட் இஸ் என்னென்னா, the sum of the that is if A vector, B vector, C vector are the sides of a triangle, அதை வந்து நம்ம sides of a triangle எடுத்துக்கிட்டோம்னா, that is if A vector, B vector and C vector are the sides of triangle taken in order, இந்த மாதிரி ஆர்டரில் எடுத்தோன்னா then we can say that A vector plus B vector plus C vector is equal to null vectorன்னு சொல்லலாம். தட் இஸ் நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா, இப்போ சப்போஸ் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குன்னு எடுத்துக்கலாம். let us imagine a triangle ABC is a triangle. இதில் வெக்டர் AB தான் A வெக்டர், வெக்டர் BC is equal to B வெக்டர் அண்ட் வெக்டர் CA இந்த ஆர்டரில் எடுக்கணும். இந்த ஆர்டர் அதனால தான் டேக்கன் இன் ஆர்டர்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆர்டரில் எடுத்தோன்னா தட் இஸ் AB வந்து A வெக்டர், BC இது வந்து B வெக்டார் அண்ட் CA is equal to C வெக்டாராக இருந்துச்சுன்னா அப்போ ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா AB வெக்டார் is equal to A வெக்டார் and then BC வெக்டார் is equal to B வெக்டார் and then CA வெக்டார் is equal to C வெக்டார். இப்போ நமக்கு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ therefore அது எப்படி எழுதலாம், AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் ப்ளஸ் CA வெக்டார்னு எழுதலாம் இல்லையா. now by triangle law of addition இது ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதலாம், இதோட எண்டிங் பாயிண்ட்டையும் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் விட்டுட்டு we can write it as AC வெக்டார்னு எழுதலாம் இல்லையா. we can write this as AC வெக்டார். அதான் நம்ம triangle law of additionல சொன்னோம். that is இதோட எண்டிங் பாயிண்ட்டு இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் விட்டுட்டு we can write it as OB வெக்டார்னு சொன்னோம். அதான் triangle law of addition. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் என்னன்னு சொல்கிறோம், AC வெக்டார் ப்ளஸ் CA வெக்டார்னு சொல்கிறோம்.
Now AC vector plus CA vector la again idoda ending point idoda starting point விட்டுட்டு we can write it as AA vector னு சொல்லலாமா. we can say this as AA vector. So this is by triangle law of addition. By triangle law of addition இந்த மாதிரி எழுதுறோம். இப்போ which is equal to AA vectorன்றதா என்னது null vector இல்லையா. that is ஒரு பாயிண்ட்ல ஆரம்பிச்சா அதே பாயிண்ட்ல முடிஞ்சதுன்னா அதை we call it as a null vector or zero vector னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ therefore from this we can say that A vector plus B vector plus C vector is equal to null vector. or in other words நம்ம இப்படியும் சொல்லலாம் vector AB plus vector BC plus vector CA is equal to null vector னு சொல்லலாம். we can say it like this. that is, and the sides of triangle taken in order, the sum of the sides of a triangle taken in order is null vector. அந்த ஆர்டரில் இருக்கணும். that is AB vector plus BC vector plus CA vector இருக்கணும். ஓகேவா. ஆர்டர் மாற்றக்கூடாது. இதே சைக்கிளிக் ஆர்டரில் இருக்கணும். ஏலேருந்து பிக்கு போகணும், பிலேருந்து சிக்கு, சிலேருந்து திருப்பி ஏக்கு. இந்த சைக்கிளிக் ஆர்டரில் எடுத்தோன்னா அதோட சம் வந்து நல் வெக்டார். இப்போ ஏதாவது ஒரு வெக்டார் மாறி இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி வெக்டார் கொடுத்துருக்காங்க, பிசி வெக்டார் கொடுத்துருக்காங்க, இங்கே சிஏக்கு பதிலாக ஏசி வெக்டார் கொடுத்துருந்தாங்கன்னா அது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நல் வெக்டார் வராது. ஓகேவா. அது மூணுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு நல் வெக்டார் வராது. அந்த டைமில் ஏதாவது ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணால் நமக்கு மூணாவது வெக்டார் வரும். ஏதாவது ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணால் தேர்ட் வெக்டார் வரும். ஓகேவா. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம். தட் இஸ் ஒரு ட்ரையாங்கிளில் அந்த சைட்ஸை வந்து வி ஹாவ் டு டேக்கன் இட் இன் ஆர்டர். அதை ஆர்டரில் எடுத்தோன்னா அதை சம் பண்ணோன்னா இப்போ நல் வெக்டார் கிடைக்கும். வில் கெட் இட் அஸ் நல் வெக்டார். இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். வில் பி யூஸிங் இட் இன் மெனி பிளேசஸ். ஓகேவா. ஓகே. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ இந்த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷனை வி கேன் எக்ஸ்டெண்ட் இட் டு பேரலல் லா ஆஃப் அடிஷன், பேரலோகிராம் லா ஆஃப் அடிஷனுக்கு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். தட் இஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் OA parallelogram law of addition. இப்போ சப்போஸ் OA வந்து A வெக்டார்னு எடுத்துக்கலாம், அண்ட் தென் OB is equal to B வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா. OA வந்து A வெக்டார் அண்ட் OB is equal to B வெக்டார். இப்போ எனக்கு A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஐ நீட் டு ஃபைண்ட் வாட் இஸ் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார்னா, இப்போ நான் என்ன பண்ணணும்னா, ஐ ஹாவ் டு ட்ரா, அதாவது இந்த OB இருக்கு இல்லையா, இதே டிஸ்டன்ஸ் ஆர் இதே லெங்க்த்துக்கு இங்கே இதே டைரெக்ஷனில் ஒரு வெக்டார் வரையணும். ஐ ஹாவ் டு ட்ரா. தட் இஸ், இந்த பேரலோகிராமை நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் த பேரலோகிராம் OACB. இந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணணும். ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் த பேரலோகிராம் OACB. ஓகேவா. ஸோ இங்கே வந்து லெட் OA is equal to A வெக்டார் அண்ட் OB is equal to B வெக்டார்னு எடுத்துக்கலாம். Now complete the parallelogram OACB. இப்போ இந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதிலிருந்து வாட் வில் பி AC வெக்டார்? AC வெக்டார் என்ன வரும்? ஏசி வெக்டாருங்கிறது என்ன வரும்? இட் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ஏன்னா பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் தே ஆர் பேரலல். அதே டைரெக்ஷனில் இருக்குது. ஓபி எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் ஏசி இருக்குது. அண்ட் தென் இது ரெண்டுமே வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ரெண்டு வெக்டார்ஸ் வந்து ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் சேம் இன் டைரெக்ஷன் இருந்தாலே அதை நம்ம ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ ஏசி வெக்டாரையும் நம்ம பி வெக்டார்னு சொல்லலாமா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார்னு சொல்லலாமா. இப்போ now let us find what is A vector plus B vector. So A vector plus B vector என்ன வரும்? It is OA vector plus AC vector. ஏன்னா OB வெக்டாருக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? AC வெக்டார்னு எழுதலாம் இல்லையா. அப்போ which is equal to இதை நம்ம எப்படி எழுதலாம்? We can write it as OC vector. ஸோ அப்போ therefore ஒரு parallelogram ஓட adjacent sides நம்ம ஆட் பண்ணோன்னா, then the sum of the two vectors, ரெண்டு வெக்டாரை வந்து parallelogram ஓட adjacent sides எடுத்திங்கன்னா, then the sum of the two vectors will represent the diagonal OC. அந்த diagonal தான் represent பண்ணும். ஸோ அதுதான் நம்ம இந்த parallelogram law of additionல சொல்கிறோம். ஓகேவா. அப்போ therefore in a parallelogram OACB, if OA vector and OB vector represents two adjacent sides, so the adjacent sides are represent பண்ணிச்சுனா, then the diagonal, so the diagonal OC vector represents A vector, that is OA vector plus OB vector.
ஸோ இதோட சம்மை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது அதோட டயக்னலாக இருக்கும். ஓகேவா, ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார் இது ரெண்டும் அட்ஜசன்ட் சைஸாக இருந்துச்சுன்னா அப்போ அதோட டயகனல் அதுதான் வந்து இட் வில் ரெப்ரசன்ட் த சம் ஆஃப் தீஸ் டூ சைட்ஸ். இந்த சைட்ஸோட சம்மை ரெப்ரசன்ட் பண்ணும். இது நீங்கள் ஃபிசிக்ஸில் கூட நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ வெக்டார்ஸ். ரெண்டு வெக்டார்ஸோட டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, that is subtraction. Difference between two vectors. இப்போ let us assume that OA is equal to A வெக்டார்னு எடுத்துக்கலாம், and then AB is equal to B வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னோம், OB represents A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார்னு சொன்னோம் இல்லையா, இதுதான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் சொன்னோம். ஸோ லெட் OA is equal to A வெக்டார்னு எடுத்துக்கலாம், and then OB is equal to B வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு வேண்டியது ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஏலேருந்து இந்த ஏபி இந்த டைரெக்ஷனில் இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இதே லெங்க், தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஏபி இருக்க மாதிரியே இங்கே வந்து நம்ம பி டேஷ்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், பி டேஷ். ஓகேவா, பி டேஷ்ன்ற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ ட்ரா ஏ பி டேஷ் such that AB is equal to AB dash. So magnitude இது ரெண்டு ஈக்குவல், that is distance, இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். பட் ஏபிங்கிறது இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஏபி டேஷ்ங்கிறது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ரெண்டு வெக்டார் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரெக்ஷன்னா நம்ம என்ன சொல்லலாம், அப்போ அதை நெகட்டிவ் வெக்டார்னு சொல்லலாமா. அப்போ ஏபி வெக்டார் or AB dash vector, இந்த AB dash vector எப்படி எழுதலாம், we can write it as minus of AB vectorனு எழுதலாம் இல்லையா. AB dash வெக்டார்ன்றது இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரெக்ஷனில் இருக்குது, இது இந்த டைரெக்ஷனில் இருக்குது. ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் டைரெக்ஷன்னா அப்போ அது நெகட்டிவ் வெக்டார்ஸ்னு சொல்லலாம் இல்லையா. அப்போ AB dash வெக்டார் எப்படி சொல்லலாம், மைனஸ் ஆஃப் AB வெக்டார்னு சொல்லலாம், which is equal to மைனஸ் B வெக்டார்னு சொல்லலாமா. இப்போ இது வந்து மைனஸ் B வெக்டார்னு ஆகிடும். இப்போ now let us find what is A வெக்டார் மைனஸ் B வெக்டார். அப்போ A வெக்டார் மைனஸ் B வெக்டார் எப்படி எழுதலாம், we can write it as OA வெக்டார் ப்ளஸ் மைனஸ் B வெக்டார் தான் என்னது AB dash வெக்டார், AB dash vector. ஸோ அப்போ யூஸிங் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் நம்ம இப்போ எப்படி எழுதலாம், இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு we can write it as OB dash vector. ஸோ அப்போ therefore this vector OB dash, this represents A vector minus B vector. இந்த வெக்டார் தான் நமக்கு A vector minus B vector-ஐ ரெப்ரசன்ட் பண்ணோம். புரிஞ்சுதாம்மா. ஸோ திஸ் இஸ் ஹவ் வி டூ த சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன்றது ஒன்றுமே இல்லை, இட் இஸ் டன் அஸ் நெகட்டிவ் அடிஷன். அதாவது என்னென்னா ரெண்டு வெக்டாரை சப்ராக்ட் பண்ணோன்னா இந்த செகண்ட் வெக்டாரில் நம்ம நெகட்டிவ் கண்டுபிடிக்கணும், தட் இஸ் சைன் மாற்றிடணும். சைன் மாற்றிட்டா நெகட்டிவ் ஆகிடும்ல, அப்புறம் அடிஷன், சாதா அடிஷன் தான் பண்ணணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சப்ராக்ஷன் இஸ் டன் அஸ் நெகட்டிவ் அடிஷன், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சப்ராக்ஷன் இஸ் டன் அஸ் நெகட்டிவ் அடிஷனாக பண்ணுவோம். ஓகேவா, ஸோ தட் இஸ் ஹவ் வி டூ த சப்ராக்ஷன். இதான் நம்ம சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ வெக்டார். So scalar multiplication of a vector. ஸோ ஒரு வெக்டாரோட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணலாம். we can multiply a vector by a scalar. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெக்டார் ஏ வெக்டார் இருக்குன்னா அதோட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ணோன்னா you can just directly multiply it by, suppose mங்கிறது ஒரு ஸ்கேலார் இருந்துச்சுன்னா then we can say that m into a vector அப்படின்னு எழுதலாம். ஓகேவா, இட் இஸ் கால்ட் அ ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் ஏ வெக்டார்னு சொல்லலாம். ஓகேவா, லெட் ஏ வெக்டார் பி எனி வெக்டார் அண்ட் எம் பி எனி ஸ்கேலார். ஸோ இது ஏதாவது ஒரு ஸ்கேலார்னு எடுத்துக்குவோம். தென் we can say that m into a vector நம்ம என்னன்னு சொல்லலாம்னா is called the scalar multiple. So it is called as the scalar multiple of a vector. அதுதான் ஒரு scalar multiple of a vector. So ஒரு வெக்டாரோட ஒரு ஸ்கேலாரை மல்டிப்ளை பண்ண முடியும். we can multiply a vector by a scalar. ஓகேவா, இப்போ சப்போஸ் இதில் m ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ therefore you'll get this as இப்போ 0 into a vector, you'll get it as null vector. அந்த ஸ்கேலார் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்போ 0 into a vector you'll get it as null vector, நமக்கு null vector கிடைக்கும். அந்த m வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதே டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டார் கிடைக்கும். m நெகட்டிவில் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டார் கிடைக்கும்.
ஓகேவா, எம் பாசிட்டிவில் இருந்தால் அதே டைரெக்ஷனில் இருக்க வெக்டார் கிடைக்கும். ஓகேவா, இப்போ எம் வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டார் கிடைக்கும். வில் கெட் அ வெக்டார் which is opposite in direction. ஓகேவா, இப்போ இதே இது வந்து மேக்னிடியூட் modulus of m into a vector can be written as modulus of m into modulus of a vector ன்னு சொல்லலாம். ஸோ m into a vector பண்ணிவிட்டு அதுக்கு மேக்னிடியூட் தட் இஸ் அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோன்னா இட் இஸ் modulus of m into modulus of a vector-ஆக இருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ஸ்கேலாரோட மல்டிப்ளை பண்ணுறதுக்கு அந்த இது. அண்ட் தென் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் a and b are any two scalars, note if a vector and b vector or any two vectors, ஸோ இது ரெண்டு ஏதோ ரெண்டு வெக்டார்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ we can say that m into n into a vector can be written as mn into a vector can be written as, இதை வந்து we can also write it as n into m into a vector. எப்படி மல்டிப்ளை பண்ணாலும் ஒன்று தான். தட் இஸ் n இன்ட்டு ஏ வெக்டார் பண்ணிவிட்டு அப்புறம் எம்மால் மல்டிப்ளை பண்ணாலோ, அல்லது m இன்ட்டு n பண்ணிவிட்டு அப்புறம் ஏ வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணாலோ, அல்லது m இன்ட்டு ஏ வெக்டார் பண்ணிவிட்டு அப்புறம் என்னால் மல்டிப்ளை பண்ணாலும் எவ்ரி திங் மீன்ஸ் த சேம், எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி நமக்கு m ப்ளஸ் n இன்ட்டு ஏ வெக்டார் கேன் பி ரிட்டன் ஆஸ் m இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் n இன்ட்டு ஏ வெக்டார்னு சொல்லலாம். தட் இஸ் இந்த வெக்டர் வந்து உள்ளே நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். m இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் n இன்ட்டு ஏ வெக்டார்னு சொல்லலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் வந்து we can say that m into a vector plus b vector, ரெண்டு வெக்டாரை ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறதும், அந்த ரெண்டு வெக்டாரையும் ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணுறதும் போத் மீன்ஸ் த சேம். ஸோ m into a vector plus b vector can be written as m into a vector plus m into b vector சொல்லலாம். ஸோ இது உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது நமக்கு வந்து வெக்டர் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். வெக்டர் அடிஷன் is associative. So associative na enna artham, for any three vectors a vector comma b vector comma c vector, we can say that a vector plus b vector plus c vector can be written as a vector plus b vector plus c vector னு சொல்லலாம். தட் இஸ் மூணு வெக்டார் எடுத்துக்கிறோம் ஏபிசின்னு. முதல்ல ஏவையும் பியும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் சியோட ஆட் பண்ணாலும், அல்லது பியும் சியும் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏயோட ஆட் பண்ணாலும் எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி த சேம். அதுதான் நம்ம சொல்கிறோம் வெக்டர் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ். த வெக்டர் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவ்னு சொல்கிறோம். அடுத்தது ஃபார் எனி வெக்டார் a vector we can say that a vector plus null vector is equal to null vector plus a vector is equal to a vector. எந்த ஒரு வெக்டாரையும் நல் வெக்டாரோட ஆட் பண்ணிங்கன்னா you'll get the same vector. அதே வெக்டார் தான் கிடைக்கும். எந்த ஒரு வெக்டாரையும் நல் வெக்டாரோட ஆட் பண்ணிங்கன்னா you'll get the same vector. அடுத்தது வந்து for any vector a vector we can say that a vector plus minus of a vector is equal to minus of a vector plus a vector gives you null vector. எந்த ஒரு வெக்டார் அதோட நெகட்டிவ் வெக்டாரோட ஆட் பண்ணிங்கனாலும் ஒரு நெகட்டிவ் வெக்டார் அந்த வெக்டாரோட ஆட் பண்ணிங்கனாலும் you'll get the null vector. ஓகேவா, ஸோ இப்போ therefore இதுலேருந்து நமக்கு அடிட்டிவ் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் எவ்ரி வெக்டார். ஒவ்வொரு வெக்டாருக்குமே அடிட்டிவ் இன்வர்ஸ் இருக்குது. அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் மைனஸ் ஏ வெக்டார்னு சொல்லலாம். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் செவன்த் ஒன், வெக்டர் அடிஷன் இஸ் கம்யூட்டேட்டிவ். Vector addition is commutative. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது ஒன்றுத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தட் இஸ் we are going to prove that for any two vectors a vector and b vector, we are going to prove that a vector plus b vector is equal to b vector plus a vector. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவு டு ப்ரூவ் திஸ். ஸோ இதுக்கு லெட் அஸ் கன்சிடர் OA இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் எடுத்துக்கலாம். அண்ட் தென் OB இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். OA இது வந்து ஏ வெக்டார், தென் OB இது வந்து பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். நவ் லெட் அஸ் கம்ப்ளீட் த ட்ரையாங்கிள், கம்ப்ளீட் த பேரலோகிராம். இந்த பேரலோகிராம் OACB இந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா, அப்போ இது வந்து தட் இஸ் இது OB வெக்டார், இது பி வெக்டார்னா அப்போ இதுவும் என்னவாக இருக்கும், இதுவும் பி வெக்டாராக தானே இருக்கும். அதே மாதிரி இது ஏ வெக்டார்னா அப்போ BC இதுவும் வந்து நமக்கு ஏ வெக்டாராக தான் இருக்கும் இல்லையா. இப்போது ஸோ லெட் OA வெக்டார்
is equal to A vector and OB vector is equal to B vector எடுத்துக்கலாம். Now complete the parallelogram OACB. அப்போ therefore இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், வெக்டர் AC can be written as வெக்டர் OB which is equal to B வெக்டர்னு சொல்லலாம். அதே மாதிரி வெக்டர் AC அதுவும் வெக்டர் OBயும் ஒன்று தான், ஏன்னா they are equal in magnitude and they are same in direction. அப்போ they are equal vectors. அதுமாதிரி வெக்டர் OAவும் வெக்டர் BCயும் ரெண்டும் ஒன்று தானே. ஸோ அப்போ therefore வெக்டர் OA or வெக்டர் BC can be written as வெக்டர் OA வெக்டர் which is equal to A வெக்டர்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ let us join OC. OCயை ஜாயின் பண்ணிடும். let us join this OCயை ஜாயின் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம், OAC. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இன் ட்ரையாங்கிள் OAC இந்த ட்ரையாங்கிளில் வாட் அபவுட் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார். A வெக்டார்ன்றது என்ன, OA வெக்டார். B வெக்டார்ன்றது என்ன, AC வெக்டார் இல்லையா? ஸோ அப்போ இது OA வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார். அப்போ which is equal to இது பை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். இதை நம்ம எப்படி எழுதலாம், we can write it as OC வெக்டார்னு எழுதலாம் இல்லையா? ஏன்னா இந்த ஏவை விட்டுட்டு we can write it as OC வெக்டார். அதான் நான் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் சொன்னோம். ஸோ பை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இந்த மாதிரி எழுதிடும். ஓகேவா? இதை let us take it as number 1. அடுத்தது இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். இன் ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிள் தட் இஸ் OBC. இந்த மேலே இருக்க ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம், OBC. இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோம். இன் ட்ரையாங்கிள் OBC வாட் அபவுட் B வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் B வெக்டார் ப்ளஸ் A வெக்டார். தட் இஸ் OB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் என்னன்னு பார்ப்போம். OB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார். ஸோ அப்போ இங்கேயும் நம்ம ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் யூஸ் பண்ணோன்னா, யூஸிங் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இதை நம்ம எப்படி எதெல்லாம் OC வெக்டார்னு எதெல்லாம் இல்லையா? திஸ் இஸ் பை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். இதை let us take it as number 2. Now from 1 and 2 நம்ம என்ன சொல்லலாம், இதுவும் OC வெக்டார் தான். A வெக்டார் ப்ளஸ் B வெக்டாரும் OC வெக்டார் தான். B வெக்டார் ப்ளஸ் A வெக்டாரும் OC வெக்டார் தான். ஸோ from 1 and 2 we can say that A vector plus B vector is equal to B vector plus A vector. அப்போ therefore vector addition is commutative. So vector addition is commutative. So A vector plus B vector பண்ணாலும் B vector plus A vector பண்ணாலும் both means the same. ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாலிகன் லா ஆஃப் அடிஷன். Polygon law of addition. Polygon law of addition, that is in the triangle law of addition we can extend it to many number of sides. நிறைய sides-க்கு extend பண்ணலாம். இப்போ for example OA vector இது இருக்குது, and then AB vector இருக்குது, அப்புறம் BC vector இருக்குது, and then CD vector இருக்குது, and then DE vector இருக்குது, and then EF வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கோம். சப்போஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். தட் இஸ் OA வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் ப்ளஸ் CD வெக்டார் ப்ளஸ் DE வெக்டார் ப்ளஸ் EF வெக்டார் என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் OA வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் ப்ளஸ் CD வெக்டார் ப்ளஸ் DE வெக்டார் ப்ளஸ் EF வெக்டார். ஸோ இது என்னென்னு பார்ப்போம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம், பை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். இது ரெண்டையும் சேர்த்து OB வெக்டார்னு எழுதலாமா? அதுமாதிரி இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம், பை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் PD வெக்டார்னு எழுதலாமா? அதுமாதிரி இது ரெண்டையும் சேர்த்து நம்ம எப்படி எழுதலாம், பை ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன். இதை விட்டுட்டோன்னா இப்போ we can write it as DF வெக்டார். அடுத்து அகெயின் பை யூஸிங் ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் இது ரெண்டையும் சேர்த்து எப்படி எழுதலாம், OD வெக்டார் ப்ளஸ் DF வெக்டார்னு எழுதலாம் இல்லையா? and then again by using triangle law of addition இது ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணோன்னா நம்ம என்ன சொல்லலாம், it is OF வெக்டார்னு சொல்லலாம். அப்போ therefore இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா it is equal to OF வெக்டார். ஸோ இது எல்லாத்தோட சம் வந்து it is equal to OF வெக்டார்னு வந்துடும். புரிஞ்சுதாமா? ஸோ திஸ் we call it as a polygon law of addition. இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா polygon law of addition சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா இதுலேருந்து ஓலேருந்து எஃப்க்கு போகிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? OA வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் ப்ளஸ் CD வெக்டார் ப்ளஸ் DE வெக்டார் ப்ளஸ் EF வெக்டார் பண்ணிங்கன்னா இல் கெட் OF வெக்டார். OF வெக்டார் கிடைக்கும். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் we call it as polygon law of addition. ஸோ triangle law of addition if you are going to extend it to many number of sides, நிறைய சைட்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணோன்னா that we call it as polygon law of addition. அதை தான் நம்ம polygon law of addition சொல்கிறோம்.
ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொசிஷன் வெக்டார்னா என்னன்னு பார்க்க போகிறோம். பொசிஷன் வெக்டார் ஓகேவா. தட் இஸ் பொசிஷன் வெக்டார். இப்போ சப்போஸ் நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆரிஜின் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். லெட் அஸ் கன்சிடர் அ பாயிண்ட் ஆரிஜின். ஆரிஜின் வந்து இந்த மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லேயே எடுத்துக்கலாம், அல்லது சம் பாயிண்ட் ஆரிஜின் எடுத்துக்கலாம். இப்போ ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட் எனி பாயிண்ட் அந்த பிளேனில் ஏதோ ஒரு பாயிண்ட் பீன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வெக்டார் வரைஞ்சோன்னா, ஆரிஜின்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கு வெக்டார் வரைஞ்சோன்னா அதை தான் வி கால் இட் அஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின்னு சொல்லுவோம். அதை தான் வி கால் இட் அஸ் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த பாயிண்ட் பி வித் ரெஸ்பெக்ட் டு த ஆரிஜின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ த வெக்டார் drawn from origin to any point P is called the position vector of the point P with respect to the origin. So that we call it as the position vector of the point P with respect to origin சொல்லுவோம். So vector OP தான் we call it as a position vector. இதை we usually take it as R vector. இது நம்ம எப்பயுமே R vector தான் எடுப்போம். vector OP நம்ம R vector தான் எடுப்போம் எப்பயுமே ஜென்ரலாக. ஓகேவா. ஸோ இந்த ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து பிளேனில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் வேறு பொசிஷன் வெக்டார் தான் கிடைக்கும். இந்த பிளேனில் நீங்கள் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இதுக்கு தனியாக பொசிஷன் வெக்டார் இருக்கும், இதுக்கு தனியாக பொசிஷன் வெக்டார் இருக்கும். ஓகேவா. இப்போ சப்போஸ் கியூன்னு ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அப்போ அதுக்கு ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டார் வரைஞ்சோன்னா அது ஓக்யூ. இப்போ ஆறுன்னு இன்னொரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா அதுக்கு நீங்கள் ஆரிஜின்லேருந்து ஒரு வெக்டார் வரைஞ்சிங்கன்னா அது ஓஆர் வெக்டார். புரியுதா. ஸோ அப்போ தேர்ஃபோர் வேறு பாயிண்ட்ஸ்க்கு வேறு பொசிஷன் வெக்டார் தான் இருக்கும் கண்டிப்பாக. இப்போ சப்போஸ் 2-3 பாயிண்ட்டுக்கு ஒரே பொசிஷன் வெக்டார் இருக்குதுன்னு வச்சுக்கோம். 2-3 பாயிண்ட்டுக்கு ஒரே பொசிஷன் வெக்டார் இருக்குன்னா அப்போ அது வேறு பாயிண்ட்டாக இருக்க முடியாது. புரியுதா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓக்யூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோம். வெக்டார் ஓபி இஸ் ஈக்குவல் டு ஓக்யூவாக இருந்துச்சுன்னா எஃப் ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓக்யூ வெக்டார், அதாவது 2 பாயிண்ட்டுக்கு ஒரே பொசிஷன் வெக்டார் இருந்துச்சுன்னா 2 பாயிண்ட்டுக்கு ஒரே பொசிஷன் வெக்டார் இருந்துச்சுன்னா தென் த பாயிண்ட் பி கோயின்சைட்ஸ் வித் கியூ. தென் த பாயிண்ட் பி கோயின்சைட்ஸ் வித் கியூ. ஸோ பியும் கியூவும் ஒரே பாயிண்ட்டாக தான் இருக்க முடியும். புரியுதா. ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் வேறு பொசிஷன் வெக்டார் தான் கண்டிப்பாக இருக்கும். each and every point will have different position vector. கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டுக்கும் வேறு பொசிஷன் வெக்டார் தான் இருக்கும். இப்போ 2 பாயிண்ட்டுக்கு ஒரே பொசிஷன் வெக்டார் இருக்குன்னா அப்போ இட் மீன்ஸ் அது ரெண்டும் வேறு பாயிண்ட் கிடையாது, அது ரெண்டும் ஒரே பாயிண்ட்டுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா. 2-3 பாயிண்ட்டுக்கு ஒரே பொசிஷன் வெக்டார் இருந்ததுன்னா அது வேறு பாயிண்ட் கிடையாது, அது ஒரே பாயிண்ட்டுன்னு அர்த்தம். இட் மீன்ஸ் இட் இஸ் அ சேம் பாயிண்ட். ஓகேவா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா how to write a vector in terms of position vector. How to write a vector in terms of position vector. ஒரு வெக்டாரை எப்படி in terms of position vectorல எழுதுறது அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ to express a vector in terms of position vector. ஸோ எப்படி ஒரு வெக்டாரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டாரில் எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ let us assume that let AB is equal to, ஸோ AB be a vector. let AB be a vector எடுத்துக்கலாம். that is இது ஒரு வெக்டார் AB. ஓகேவா. இப்போது நம்ம ஆரிஜின்லேருந்து இந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணியிருக்கோம், ஏபிங்கிற பாயிண்ட்டை ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஆரிஜின்லேருந்து OA வெக்டார் OB vector. இது ரெண்டும் position vector of the point. OA vector and OB vector are the position vector of the point from the origin. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண போகிறோன்னா தட் இஸ் எப்படி இந்த ஏபியை இன் டேர்ம்ஸ் ஆஃப் OA and OB வர மாதிரி எழுதுறதுன்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. how to write this AB vector in terms of OA vector and OB vector. So let OA vector and OB vector be the position vector of the points A and B respectively.
ஸோ இது ரெண்டு பொசிஷன் வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போது நம்ம இந்த ஓபி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஹவு கேன் வி ரைட் திஸ் ஓபி வெக்டார்? ஓபி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார்னு எழுதலாமா? ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் பை ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். பை ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் நம்ம என்ன சொன்னோம்? ஓலேருந்து பிக்கு போகிறத எப்படி எழுதலாம்? ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார்னு எழுதலாம் இல்லையா? ஓஏ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார்னு எழுதலாம். அப்போ இதிலேருந்து ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம்? ஹவு டு ரைட் ஏபி வெக்டார்? ஏபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாமா? இந்த ஓஏ வெக்டார் அந்த சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு வி எக்ஸ்பிரஸ் எனி வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டார். இப்படி தான் எந்த ஒரு வெக்டாரையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டாரில் எழுதணும். தட் இஸ் ஏபி வெக்டார் இருந்துச்சுன்னா முதல்ல ஓ போட்டு இந்த எண்டு பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட் எழுதிக்கணும், மைனஸ் ஓ போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதணும். இப்போ இதே இது வந்து நோட், இப்போ இதே இது வந்து பிஏ வெக்டார்னா அதை எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டாரில் எழுதுறது? பிஏ வெக்டார்னு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டாரில் எழுதுறது? இதை வி கேன் ரைட் இட் அஸ் ஓ போட்டு இதோட எண்டிங் பாயிண்ட் என்ன? ஏ மைனஸ் ஓ போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் இஸ் பி. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஓஏ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு எழுதலாம். அதுமாதிரி இப்போ எக்ஸ்ஒய் வெக்டார்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ்ஒய் வெக்டார் அப்போ எப்படி எழுதலாம்? ஓ போட்டு எண்டிங் பாயிண்ட் ஒய் மைனஸ் ஓ போட்டு த ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸ். இப்போ அதே மாதிரி பிக்யூ வெக்டார் அப்போ எப்படி எழுதலாம்? ஓ போட்டு எண்டிங் பாயிண்ட் இங்கே என்ன? கியூ மைனஸ் ஓ போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் விச் இஸ் பி. ஸோ அப்போ பிக்யூ வெக்டாரை ஓக்யூ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு எழுதலாம். புரியுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி எக்ஸ்பிரஸ் எ வெக்டார் இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டார். எந்த ஒரு வெக்டாரையுமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பொசிஷன் வெக்டாரில் எப்படி எழுதணும்னா வி ஹாவ் டு ரைட் இட் லைக் திஸ். இப்போ இதில் பாருங்கள், இதில் பிக்யூ வெக்டார் இருக்கு இல்லையா? இதில் பிக்யூ வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்னா பிக்யூ வெக்டார் கேன் பி ரிட்டன் அஸ் ஓக்யூ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு எழுதலாம். பிக்யூ வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓக்யூ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார் எழுதலாம். தட் இஸ் ஓ போட்டு எண்டிங் பாயிண்ட் மைனஸ் ஓ போட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எழுதினீங்கன்னா இந்த வெக்டார் கிடச்சிடும். யூல் கெட் திஸ் வெக்டார் பிக்யூ. ஸோ அப்போ இந்த பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்கனாலே 2 பாயிண்ட்ஸ்க்கு பொசிஷன் வெக்டார் கொடுத்துட்டாங்கனாலே அந்த வெக்டாரை நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். we can easily find out the vector. எப்படி கண்டுபிடிக்கலாம்? பிக்யூ வெக்டார் எப்படி எழுதலாம்? ஓக்யூ வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். அதுமாதிரி பிஆர் வெக்டார் வேணும்னா அப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? ஓஆர் வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு சொல்லலாம். ஓஆர் வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார்னு சொல்லலாம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது வரைக்கும் சொன்னது எல்லாமே? ஓகே, இதுக்கு அடுத்து நமக்கு ஆக்சுவலாக ஒரு தியரம் இருக்குது, 4 தியரம் இருக்குது. இந்த 4 தியரமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 4 தியரமே. ஸோ இந்த 4 தியரமும் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துடலாம். Example 8.1. So represent graphically the displacement of 30 km 60 degree west of north. So 30 km 60 degree west of north. அதை எப்படி கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணோம்? ஸோ இதுதான் வந்து நமக்கு நார்த் ஈஸ்ட் இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மேலே நார்த் வந்தால் கண்டிப்பாக இந்த சைடில் தான் ஈஸ்ட் வரும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 30 km 60 degree west of north. அதாவது 30 கிலோமீட்டர் இங்கே 60 டிகிரி வெஸ்ட் ஆஃப் நார்த், அதாவது நார்த்துலேருந்து வெஸ்ட்டு சைடில் 60 டிகிரி போகணும். நார்த்துலேருந்து வெஸ்ட்டில் 60 டிகிரி, அதில் 30 கிலோமீட்டர். ஸோ அப்போ இதுதான் வந்து இட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? 60 கிலோமீட்டர் 50 டிகிரி சவுத் ஆஃப் ஈஸ்ட். ஸோ 60 கிலோமீட்டர் 50 டிகிரி சவுத் ஆஃப் ஈஸ்ட். ஸோ சவுத் ஆஃப் ஈஸ்ட்னா அப்போ என்ன அர்த்தம்? தட் இஸ் சவுத்லேருந்து ஈஸ்ட்லேருந்து சவுத்துக்கு, ஈஸ்ட்லேருந்து சவுத் சைடில் 50 டிகிரி, ஈஸ்ட்லேருந்து சவுத் சைடுக்கு 50 டிகிரி, அதில் 60 கிலோமீட்டர் போகணும். ஓகேவா? ஸோ அப்போ இதுதான் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் திஸ் வெக்டார். இந்த வெக்டாரோட கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது ஈஸியாக போட்டுடலாம், இது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு இதே மாதிரி எக்ஸசைஸில் இது 2 சம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெப்ரசன்ட் கிராஃபிக்கலி த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப். ஸோ இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலான்னு நினைக்கிறேன். இது ட்ரை பண்ணுங்கள். இந்த 2 சம்மும் ரொம்பவே ஈஸி தான். ஸோ நார்த் ஆஃப் ஈஸ்ட்னா அப்போ எப்படி எழுதணும்? ஸோ இது நார்த்து, இது வந்து ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, இது சவுத் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 45 சென்டிமீட்டர் 30 டிகிரி நார்த் ஆஃப் ஈஸ்ட். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? ஈஸ்ட்லேருந்து நார்த்துக்கு 30 டிகிரி,
ஓகேவா. இதில் வந்து நம்ம ஒரு 45 சென்டிமீட்டர், இதில் 45 சென்டிமீட்டர். ஸோ அந்த கிராஃப் இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா. அதே மாதிரி அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் போடணும். அடுத்ததில் கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. 80 கிலோமீட்டர் 60 டிகிரி சவுத் ஆஃப் வெஸ்ட். ஸோ அப்போ சவுத் ஆஃப் வெஸ்ட்னா அப்போ நமக்கு எப்படி இருக்கும்? ஸோ இது ஈஸ்ட்டு, இது நார்த்து, இது வெஸ்ட்டு, இது சவுத். ஸோ சவுத் ஆஃப் வெஸ்ட். ஸோ வெஸ்ட்டிலேருந்து சவுத்துக்கு 60 டிகிரி, வெஸ்ட்டிலேருந்து சவுத்துக்கு ஒரு 60 டிகிரி. அதில் வந்து நமக்கு எவ்வளோ கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர் போகணும். ஸோ அப்போ தேர்ஃபோர் திஸ் வில் பி திஸ். ஏரோ போடணும், ஏரோ ரொம்ப முக்கியம். ஸோ 80 கிலோமீட்டர், இது வந்து 60 டிகிரி. வெஸ்ட்லேருந்து சவுத்துக்கு 60 டிகிரி அண்ட் தென் 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும். ஓகேவா. ஸோ இது வந்து இந்த 2 சம்மும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டும் ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஓகேவா. இப்போ அடுத்தது இந்த எக்ஸாம்பிள் 8.2 இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் ஏ அண்ட் பி ஆர் வெக்டார்ஸ் ரெப்ரசன்டட் பை 2 adjacent sides of a regular hexagon. ஸோ ரெகுலர் ஹெக்ஸகனோட adjacent sides கொடுத்துருக்காங்க. தென் ஃபைண்ட் த வெக்டார்ஸ் ரெப்ரசன்டட் பை த அதர் சைட்ஸ். மற்ற சைட்ஸோட வெக்டார்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஏ அண்ட் பி வந்து adjacent sides கொடுத்துருக்காங்க ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனோடது. ஸோ எக்ஸாம்பிள் 8.2. ஸோ இதான் அந்த ரெகுலர் ஹெக்ஸகன் எடுத்துக்கலாம். ஸோ A, B, C, D, E, F. ஸோ AB வந்து A வெக்டார் அண்ட் BC வந்து B வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு மீதி சைட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. மீதி சைட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் A, B, C, D, E, F be a regular hexagon. ஸோ இது ஒரு ரெகுலர் ஹெக்ஸகன் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் given that AB is equal to A vector and then BC is equal to B வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, CD வெக்டார் என்ன, DE வெக்டார் என்ன, EF வெக்டார் என்ன, and then FAF or FA வெக்டார் என்ன, இதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ இந்த மற்ற சைட்ஸ் எல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது எப்பயுமே ஒரு ரெகுலர் ஹெக்ஸகனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்பயுமே ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் are parallel and equal. ஆப்போசிட் சைட்ஸ் எப்பயுமே parallel and equal இருக்கும். அப்போ AB வெக்டார் வந்து we can write it as ED வெக்டார்னு சொல்லலாமா. AB வெக்டாரும் ED வெக்டாரும் ஒன்று தானே. ஓகேவா. ஸோ அப்போ therefore AB வெக்டார் is equal to ED வெக்டார். அப்போ therefore which is equal to A வெக்டார். அப்போ DE வெக்டார் என்ன வரும்? what will be DE வெக்டார்? D வெக்டார் is equal to minus A வெக்டார்னு வருமா. ஏன்னா இந்த டைரக்ஷனில் DEன்னு எடுக்கும்போது நம்ம இந்த டைரக்ஷனில் எடுக்கணும். ஸோ அப்போ திஸ் இஸ் மைனஸ் A வெக்டார், இது மைனஸ் A வெக்டார். அடுத்து அதே மாதிரி EF வெக்டார். ஸோ EF வெக்டாரை நம்ம எப்படி சொல்லலாம்? EF வெக்டார் கேன் பி ரிட்டன் as மைனஸ் FE வெக்டார் which is equal to மைனஸ் BC வெக்டார்னு சொல்லலாம் இல்லையா. EF வெக்டாரை மைனஸ் FE வெக்டார்னு சொல்லலாம், which is BC வெக்டார். ரெண்டு ஆப்போசிட்டில் பேரலாக இருக்கும். அப்போ which is equal to மைனஸ் B வெக்டார்னு சொல்லலாம். ஸோ அப்போ DE வெக்டார் வந்து மைனஸ் A வெக்டார் and then EF வெக்டார் வந்து மைனஸ் B வெக்டார். ஓகேவா. இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போனோம்னா, இன்னும் CD வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த FA வெக்டார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ CD வெக்டார் என்னன்னு கண்டுபிடிக்கணும். we have to find what is CD வெக்டார். ஸோ இப்போ இதில் always the length, the CF will be, இதில் வந்து எப்பயுமே இந்த CF இருக்கு இல்லையா, CF இது வந்து it will be equal to twice ABயாக இருக்கும். CF will be equal to twice ABயாக இருக்கும். ஓகேவா. ஸோ இங்கே வந்து we can say that CF that is, ஏன்னா இந்த இது வந்து எப்பயுமே 2 times இந்த லென்த் மாதிரி இருக்கும். CF வந்து it is equal to twice the length of AB. ABயை விட twice the length of ABயாக இருக்கும். ஓகேவா. ஸோ FC is equal to twice AB. Always FC is equal to twice AB. அப்போ which is equal to 2 into A வெக்டார்னு சொல்லலாம். 2 into A வெக்டார்னு சொல்லலாம். ஓகேவா. அப்போ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு AC வெக்டார் என்னன்னு கண்டுபிடிச்சலாம். let us find what is AC வெக்டார்.
ஸோ அப்போ ஏசி வெக்டார் என்ன வரும்? ஏசி வெக்டார் கேன் பி ரிட்டன் அஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார்னு சொல்லலாமா? விச் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு ஏசி வெக்டார் தெரிஞ்சிருச்சு. இப்போ இது தெரியும், எஃப்சி தெரியும், விச் இஸ் 2a வெக்டார், 2 into a வெக்டார்னு தெரியும். இப்போ இதுலேருந்து நம்ம ஏஎஃப் வெக்டார் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஆர் எஃப்ஏ வெக்டார் என்னன்னு கண்டுபிடிப்போம். லெட் அஸ் ஃபைண்ட் வாட் இஸ் எஃப்ஏ வெக்டார். ஸோ இந்த எஃப்ஏ வெக்டார் எப்படி எழுதலாம்? எஃப்ஏ வெக்டார் எஃப்ஏ இந்த டைரக்ஷனில் எழுதணும். அதை எப்படி எழுதலாம்? எஃப்சி வெக்டார் ப்ளஸ் ஏசி வெக்டார்னு எழுதலாமா? எஃப்சி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார். தட் இஸ் எஃப்லேருந்து ஏக்கு போகணும். எஃப்லேருந்து ஏக்கு போகணும். அது எப்படி போகலாம்? எஃப்லேருந்து சிக்கு போயிட்டு சிலேருந்து ஏக்கு வரலாம் இல்லையா? அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ எஃப்ஏ வெக்டார் எப்படி எழுதலாம்? எஃப்சி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார்னு எழுதலாம் பை ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். புரியுதா? எஃப்லேருந்து ஏக்கு போகணுன்னா அது எப்படி போகலாம்? எஃப்லேருந்து சிக்கு போயிட்டு சிலேருந்து ஏக்கு வரலாம். ஓகேவா? அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு எஃப்சி வெக்டார் தான் என்னென்னு சொன்னோம்? 2a வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் தான் என்னென்னு சொன்னோம்? ஏசி வெக்டார் வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். அப்போ சிஏ வெக்டார் என்ன வரும்? இட் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏசி வெக்டார்னு சொல்லலாம் இல்லையா? CA vector minus of AC vector சொல்லலாம், which is 2A vector into minus of A vector plus B vector சொல்லலாம், or which is equal to 2A vector minus A vector minus B vector சொல்லலாம். So 2A vector minus A vector gives you A vector minus B vector வந்துரும். அப்போ from this FA vector is equal to A vector minus B vector சொல்லலாம். FA vector. இப்போ இதிலேருந்து நம்ம சிடி வெக்டார் என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ சிடி வெக்டார் எப்படி சொல்லலாம்? ஏன்னா இது ரெண்டும் ஆப்போசிட் சைடாக இருக்குது அண்ட் தே வில் பி ஈக்குவல் இன் லெங்த் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ சிடி வெக்டார் எப்படி எழுதலாம்? சிடி வெக்டார் கேன் பி ரிட்டன் அஸ் மைனஸ் எஃப்ஏ வெக்டார்னு எழுதலாமா? சிடி வெக்டாரை மைனஸ் எஃப்ஏ வெக்டார்னு எழுதலாம், விச் இஸ் மைனஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், விச் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் சொல்லலாம். அப்போ சிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். புரிஞ்சுதா இது? ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ஸ் பேரலல் அண்ட் ஈக்குவல் அதை யூஸ் பண்ணி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிடும். அண்ட் தென் இந்த இது கண்டுபிடிக்க, தட் இஸ் இந்த எஃப்ஏ கண்டுபிடிக்க என்ன பண்ணுறோம்? இந்த எஃப்சி இட் இஸ் ஈக்குவல் டு 2 into A வெக்டார் அதை எடுத்துக்கிறோம். அதை எடுத்துகிட்டு அதுலேருந்து நம்ம எஃப்ஏ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ எஃப்ஏ வந்து எஃப்சி ப்ளஸ் சிஏன்னு எழுதிக்கிறோம். எஃப்சி ப்ளஸ் சிஏ. ஓகேவா? சிஏங்கிறது என்ன? இட் இஸ் மைனஸ் ஆஃப் ஏசி எப்படி எழுதலாம்? ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார்னு எழுதலாம், விச் இஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார். அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா எஃப்ஏ கிடச்சிரும். அந்த எஃப்ஏவோட நெகட்டிவ் தான் சிடி வெக்டார். ஏன்னா ஆப்போசிட் சைட்ஸாக பேரலல் அண்ட் ஈக்குவல் இல்லையா? ஸோ அப்போ தேர்ஃபோர் சிடி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப்ஏ வெக்டார். இப்போ அதை யூஸ் பண்ணால் சிடி வெக்டார் கிடச்சிரும். ஸோ ரிமைனிங் 4 சைட்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு. புரிஞ்சுதா இது? ஓகே, இன்றைக்கி இது வரைக்கும் போதும். நம்ம இந்த தியரம் எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம்.